அம்மா பாத். சஹாபாக்கள் வரலாற்று தொடரிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் 7 மனைவிமார்களுடைய வரலாறுகளை, அவர்களுடைய தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய இந்த சந்தர்ப்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 8வது மனைவியாகிய மைமுனா பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி இந்த இடத்திலே சிறிது நேரம் பேசலாம் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், என்னுடைய இந்த உலகத்திலே சிறந்த சமூகம் என்று சொன்னால் என்னுடைய சமூகமாக இருக்கின்றது. அதற்கு பிறகு வருகின்ற சமூகம், அதைவிட அதற்கு பிறகு வருகின்ற சமூகம் அதுவும் சிறந்த சமூகமாக இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் சொல்லப்பட்ட ஒரு சிறந்த சமூகத்தினுடைய அந்த வரலாற்று பகுதியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே மைமுனா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்தவரையிலே இவருடைய தாயுடைய பெயராக ஹிந்த் பின்த் அவுஃப் என்ற பெண்மணியும், அதே போன்று அவருடைய தந்தையாக ஹாரிஸ் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் இருவருக்கும் பிறந்த அந்த குழந்தைதான் மைமுனா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். மைமுனா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய இயற்பெயரை பொறுத்தவரையிலே அவருக்கு பர்ரா என்கின்ற இயற்பெயர் இருந்தது. இந்த இயற்பெயர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் முடித்ததற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றிய பெயர்தான் மைமுனா என்ற பெயராகும். இவருடைய இந்த திருமணத்தை பொறுத்தவரையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகின்றார்கள். வந்து சுமார் 6 வருடங்கள் மதீனாவிலே இருந்து 6வது வருடம் தன்னுடைய சமூகத்தை மலைத்து கொண்டு உம்ரா செய்வதற்காக வேண்டி செல்கின்றார்கள். இந்த செல்கின்ற நேரத்திலே அங்கே, அதாவது மக்கத்து குறைஷி காவர்களினாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா குறைஷிகளோடு போரிடுவதற்கு வருகின்றார்கள் என்ற செய்தியை அறிந்து, அந்த பொய்யான செய்தியை அறிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்து, அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய சமூகத்தினரையும் உம்ரா செய்ய முடியாமல் தடுத்தார்கள். அந்த இடத்திலே பையத்துல் அகபா, பையத்துல் ரில்வான், ஹுதைபியா, மன்னித்துக்கொள்ளும், ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெறுகின்றது. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மதீனாவுக்கு வருகின்றார்கள். அடுத்த வருடம் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு திரும்ப உம்ரத்துல் கலாவை, அந்த உம்ராவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மக்கா நோக்கி செல்கின்றார்கள். மக்கா நோக்கி சென்று உம்ராவை முடித்ததற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 3 நாட்கள் மக்காவிலே தரிசிக்கின்றார்கள். இந்த தரிசிக்கின்ற நேரத்திலே இந்த மைமுனா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரியான லுபாபா குஃப்ரா என்கின்ற அந்த சகோதரி, அவரை பொறுத்தவரையிலே அவர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்திருக்கின்றார். அப்ப இந்த லுபாபா குஃப்ரா என்கின்ற அந்த மைமுனா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், எங்களுடைய சகோதரியை மைமுனாவை நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கும்படி வேண்டினார்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த செய்தியை சொன்னபோது அவர்கள் எந்த ஒன்றும் மறக்காமல் அவர்கள் அந்த திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டார்கள். அதற்கு பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜஃபர் இப்னு அபி தாலிப் என்கின்ற அந்த சஹாபியிடம் இந்த திருமணத்துக்கான ஏற்பாடை செய்யுமாறு வேண்டிக் கொள்கின்றார்கள். அதற்கு பிறகு அந்த 3 நாட்கள், அதாவது மக்காவிலே தரிசித்த அந்த 3 நாட்கள் முடிந்ததற்கு பிறகு ஹாரிஸ் பின் உஸ்ஸா என்கின்ற அந்த குறைஷி ஒருவர் வருகின்றார். குறைஷி காபிர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லுகின்றார்கள், நாங்கள் உடன்படிக்கை செய்த அந்த காலங்கள் நிறைவடைந்து விட்டது, நீங்கள் உங்களுடைய இடத்துக்கு நீங்கள் செல்லலாம் என்ற செய்தியை சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த மனிதரிடம், அந்த குறைஷி காபிரிடம் கேட்கின்றார்கள், எங்களுக்கு ஒரு சில நாட்கள் எங்களுக்கு தங்குவதற்கு அனுமதி தாருங்கள், அதே போன்று எங்களுடைய திருமண நிகழ்வு இருக்கின்றது, அந்த வலிமாவுக்கு நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று அந்த ஹாரித் பின் உஸ்ஸா என்ற அந்த குறைஷியிடம் கூறிய போது, அந்த ஹாரித் பின் உஸ்ஸா என்கின்ற அந்த நிராகரிப்பாளர் சொல்கின்றார்கள், உங்களுடைய வலிமாவை விட எங்களுக்கு நீங்கள் இந்த இடத்தில் இருந்து நீங்கள் செல்வதுதான் சிறந்தது என்று சொல்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சமூகத்தோடு மக்காவில் இருந்து கிட்டத்தட்ட 9 மைல் தூரம் இருக்கும் அந்த இடத்துக்கு செல்கின்றார்கள். சென்று அந்த இடத்திலே ஒரு கூடாரம் அடிக்கின்றார்கள். அந்த கூடாரம் அடித்து அந்த அடித்த இடத்திலே தன்னுடைய வலிமாவை அவர்கள் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து அந்த இடத்திலேயே வலிமா கொடுக்கின்றார்கள். இப்படி மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய திருமணம் நடைபெற்றது. உண்மையிலேயே மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சிறப்புகளை நாங்கள் பார்த்தோமேயானால், உண்மையிலேயே சிறந்த நல்ல பண்பாடுள்ள வணக்க வழிபாடுகளிலே மிகவும் ஆசையோடும் ஆர்வத்தோடும் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்திருக்கின்றார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பள்ளியிலே தொழக்கூடியவராக இருந்திருக்கின்றார். அவர் சொல்லும் போது சொல்கின்றார் எப்படி என்று சொன்னால், பள்ளியிலே, அதாவது மஸ்ஜித் நபவியிலே தொழுவது என்பது 1000 மடங்கு நன்மையை தரும் என்கின்ற அந்த விடயத்தின் மூலமாக அதிக நன்மையை பெறுவதற்காக வேண்டி இவ்வாறு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று நல்ல பழக்க வழக்கங்களையும் கொண்டுள்ளவராக, நல்ல பண்பாடுள்ள ஒரு பெண்மணியாக இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று உற்றார் உறவினரோடு உறவுகளை பேணுகின்ற விடயத்திலே மிகவும் சிறந்த ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு சகோதரியாக, ஒரு பெண்மணியாக இந்த மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொட்டும் கிட்டத்தட்ட 76 ஹதீஸ்களை அறிவிக்கின்ற ஒரு பெண்மணியாக, ஹதீஸ்களை அறிவிக்கின்ற அவர்களாக இந்த மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். எனவே இவருடைய வாழ்வை பொறுத்தவரையிலே மைமுனா ரலியல்லாஹு அன்ஹுடைய இறுதி வாழ்வு, அவருடைய மரணத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் கிறிஸ்துக்கு பின் 673 முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே மக்காவிலே வைத்து அவர்கள் நோய்வாய்ப்படுகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய மனதிலே ஏதோ ஒன்று தோன்றிக் கொண்டே இருந்தது. இந்த விடயத்தை தங்களுடைய மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய உறவினர்கள் அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்டு எந்த இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் நடைபெற்றதோ அந்த இடத்துக்கு அழைத்து செல்கின்றார்கள். அந்த இடத்திலேயே அவருடைய உயிர் கைப்பற்றப்படுகின்றது. இவ்வாறு மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கின்றது. எனவே இவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாறுகள் மூலமாக, இவர்கள் இருக்கின்ற அந்த சிறப்புகள் மூலமாக இவர்கள் இபாதத்திலே நல்ல ஆர்வமுடையவர்களாகவும் உறவுகளை பேணுகின்ற நல்ல ஒரு முன்மாதிரி மிக்க பெண்மணியாகவும் இருந்திருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான இந்த நல்ல நல்ல பண்பாடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடத்திலும் கொண்டு வந்து நல்ல அதிகமான நன்மையை பெறக்கூடிய நல்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.